ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் ஸ்வீட்டான சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு ப்ரௌன் அவல் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த அவல் என்னன்னா நாட்டு அவல்னு சொல்கிறது, கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கும். ஸோ இந்த அவலை என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கூட கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு காட்டன் துண்டை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணியை நல்லா வடிகட்டி நல்லா இருக்காமல் புழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ அவல் நல்லா நம்ம அலசிட்டு வடிகட்டிட்டேன். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக புழிஞ்சிருங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் இப்போ இந்த அவல் நம்ம கொட்டிடலாம். ஸோ இந்த அவல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஸ்ட்ரீட் சைட்லலாம் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரௌன் அவல் என்ன பண்ணுறீங்கன்னா, அது கொஞ்சம் தடிமனாகவே இருக்கும். அந்த அவல்லாம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த அவல்லாம் என்ன பண்ணால் 1 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு வாட்டி அலசுனதோட நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்டணும். இல்லைன்னா இது என்ன ரொம்ப அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அவல். ஸோ அடுத்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா சின்ன சின்னமாக, அதாவது நைஸாக கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அது மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்பியாக அந்த தட்டுப்படும். உங்களுக்கு அது கடிச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு பால்ஸ் மாதிரி நம்ம இதை உருட்டிக்க போகிறோம். ஸோ லட்டு ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கொழுக்கட்டை மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ பால் ஷேப்பில் லட்டு எப்படி பிடிப்பீங்களோ அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே என்ன பண்ணலாம், இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க, உருட்டிக்குங்க. ஸோ இதில் இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா, கொஞ்சம் போல் நெய்யில் முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. ஆனால் நெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா முந்திரியை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா துருவி கூட இதில் போட்டுடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அது தெரியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க நம்ம. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். இதுக்கு நமக்கு அடுப்பே தேவை கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு அவல் லட்டு நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்காக உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் நீங்கள் முந்திரி, இந்த திராட்சை, இது மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான், எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.